போன செஷனில் வந்து லீவரேஜ் அப்படின்னா என்ன, அதனுடைய கிளாஸிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஆப்ரேட்டிங் லீவரேஜ், ஃபைனான்ஷியல் லீவரேஜ், கம்பைன் லீவரேஜ் அப்படின்னு 3 லீவரேஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை இன்னும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். நம்ம ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுற இன்கம் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இது வந்து இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக்கில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி பாருங்கள். சேல்ஸு, அதுலேருந்து நம்ம வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் தான் வந்து இந்த ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டு, ஃபைனான்ஷியல் காஸ்ட்டு, தென் ப்ராஃபிட்ஸ் ஃபார் ஓனர்ஸ், இது எல்லாத்துக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து EBIT, அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ். அதுலேருந்து நீங்கள் நான் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட், பேசிக்லி ஃபைனான்ஷியல் காஸ்ட்டு தான் அது, அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது EBT. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது EBIT. அப்போது இந்த EBIT அப்படின்றது நீங்கள் கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணுறதுனால கிடைக்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் எதை சம்மந்தப்பட்டது? ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஓகே, ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டு 0 இருந்தது அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் வில் பி ஈக்குவல் டு EBIT. ஓகே, ஸோ இங்கே EBIT-யை டிசைட் பண்ணுறது கான்ட்ரிபியூஷனான்னு கேட்டால் இல்லை, ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் தான். ஏன்னா ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் 0 இருந்ததுன்னா கான்ட்ரிபியூஷன் அண்ட் EBIT வில் பி சேம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கான்ட்ரிபியூஷன் அண்ட் EBIT டிசைடட் பை ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட், அதை வந்து நம்ம ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அடுத்தது EBIT-லேருந்து நீங்கள் ஃபைனான்ஷியல் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது EBT. ஒருவேளை உங்களுக்கு பாரோயிங்ஸே இல்லை அப்படின்னா இந்த ஃபைனான்ஷியல் காஸ்ட்டும் இருக்காது. அப்போ EBIT-யும் EBT-யும் சேம் லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே EBT வந்து எப்போ மாறப்போகுது? எப்போ வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் காஸ்ட் பிக்சரில் வருதோ. ஓகே, அப்போது இந்த EBIT-க்கும் EBT-க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் காஸ்ட்னால வந்து மாறக்கூடும். ஓகே, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபைனான்ஷியல் லீவரேஜ். ஸோ EBIT-க்கும் EBT-க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கன்வே பண்ணுறது வந்து ஃபைனான்ஷியல் லீவரேஜ். கான்ட்ரிபியூஷனுக்கும் EBIT-க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ஆப்ரேட்டிங் லீவரேஜ். ஓகே, இந்த 2 லீவரேஜையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கம்பைன் லீவரேஜ். இது இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் டிரைவ் பண்ணலாம். பாருங்கள், கான்ட்ரிபியூஷனுக்கும் EBT-க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கான்ட்ரிபியூஷன் அண்ட் EBT, அண்ட் அதை டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் காஸ்ட், நான் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட், இல்லை கம்பைண்டாக வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து EBT வந்து எப்போ மாறப்போகுது அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்னுடைய ப்ரெசன்ஸை பொறுத்து. ஃபிக்ஸட் காஸ்ட் இல்லை அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் வில் பி ஈக்குவல் டு EBT. ஓகே, ரைட். ஸோ இது வந்து நம்ம கம்பைன் லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, கான்ட்ரிபியூஷன் அண்ட் EBIT, நம்ம ஆப்ரேட்டிங் லீவரேஜ்னு சொன்னோம். ஸோ அதே நீங்கள் ஃபார்முலாவாக கம்யூனிகேட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. ஓகே, ஃபைனான்ஷியல் லீவரேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்? ரிலேஷன்ஷிப் எப்படி பார்த்தோம்? EBIT-க்கும் EBT-க்கும் தான் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஸோ EBIT டிவைடட் பை EBT. அடுத்தது கம்பைன் லீவரேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கம்பைன் லீவரேஜில் வந்து என்ன பண்ணோம்? கான்ட்ரிபியூஷனுக்கும் EBT-க்கும் தான் ரிலேஷன்ஷிப்பு, இல்லை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுதான் கம்பைன் லீவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், கம்பைன் லீவரேஜ் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை EBT ஆர் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் மல்டிப்ளைட் பை ஃபைனான்ஷியல் லீவரேஜ். அது எப்படி ஆப்ரேட்டிங் லீவரேஜ் ஃபைனான்ஷியல் லீவரேஜ் மல்டிப்ளை பண்ணால் கம்பைன் லீவரேஜ் கிடைக்கும்? சிம்பிள் பாருங்கள், ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அப்படின்றது கான்ட்ரிபியூஷன் பை EBIT, ஃபைனான்ஷியல் லீவரேஜ் அப்படின்றது EBIT பை EBT. ஸோ ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா EBIT கேன்சல். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT, which is nothing but the combined leverage what we have calculated. நம்ம calculate பண்ண combined leverage தான் இங்கே வருது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம லீவரேஜஸ் வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபார்முலா என்ன கம்யூனிகேட் பண்ணுது? C by EBIT, EBIT by EBT, இதெல்லாம் என்ன, எதுக்காக வந்து இதை நம்ம கால்குலேட் பண்ணணும்? ஸோ இப்போ ஆஸ் அ CFO நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட CFO-வாக இருக்கீங்க. இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் போகிறாங்க, போர்ட் மீட்டிங்கில் இருக்குது.
அண்ட் மேனேஜிங் டைரக்டர் கேட்குறாரு, சிஎஃப்ஓ மிஸ்டர் சிஎஃப்ஓ, நம்ம இந்த ப்ராஜெக்ட் போகிறதுனால சேல்ஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க, நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க, இல்லை போர்டில் ஒரு டிஸ்கஷன் வருது அப்படின்னா அங்கே வந்து இல்லை சார் எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நான் ஸ்டடி பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும், டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியெல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே வந்து உங்களால் இமீடியட்டாக வந்து ஒரு ப்ராஃபிட் எஸ்டிமேட் வந்து செய்கிற மாதிரி இருக்கணும். ஐ மீன் அங்கே வந்து நம்மளால் வந்து ஒரு சாரி ஃபேஸ் இல்லை என்னால் முடியாது இப்போ சொல்ல முடியாதுன்றலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆஸ் அ சிஎஃப்ஓ உங்களுடைய பிஸ்னஸுடைய என்டையர் பல்ஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் வந்து நமக்கு இந்த டூல்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டியாக வரப்போகுது. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த காலம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த காலம் நான் செகண்ட் ஸ்டேஜில் வரேன். இந்த காலம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சேல்ஸ் வந்து 100, இப்போ ஒரு 100 lakhs அப்படின்னு வச்சுப்போம். சேல்ஸ் 100 இருக்கப்போ அதனுடைய 60% வந்து வேரியபிள் காஸ்ட்டு. ஸோ 60, இதெல்லாம் நான் உங்களுக்கு தரக்கூடிய இன்ஃபர்மேஷன். அப்போ சேல்ஸ் 100, 60 வேரியபிள் காஸ்ட், 100 - 60 கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இது பாருங்கள் 40. ஓகே, ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஆப்ரேட்டிங் நான் ஆப்ரேட்டிங். ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 10 இருக்குது. ஸோ 40 - 10 உங்களுக்கு என்ன வருது, EBIT 30. ஃபைனான்சிங் காஸ்ட் நான் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது, அது வந்து 15. ஸோ 30 - 15 இவென்ச்சுவலாக வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸு 15 அப்படின்னு வந்துடுது. ஸோ நல்லா கவனிங்க, சேல்ஸ் 100, வேரியபிள் காஸ்ட் 60, கான்ட்ரிபியூஷன் இஸ் 40. 40லேருந்து ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் 10 மைனஸ் பண்ணுங்கள், EBIT 30. ஃபிக்ஸட் காஸ்ட் 15 மைனஸ் பண்ணுங்கள், ஐ மீன் ஃபைனான்சிங் காஸ்ட் 15 மைனஸ் பண்ணுங்கள், EBT இஸ் ஈக்குவல் டு 15. ரைட், இந்த டிஸ்கஷன் நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபைனான்ஷியல் லிவரேஜ், கம்பைன் லிவரேஜ் இந்த 3 கால்குலேட் பண்ணுவோம். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கான்ட்ரிபியூஷன் பை EBIT இல்லையா, அதாவது 40 டிவைடட் பை 30 இங்கே இருக்க பாருங்கள். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 40 டிவைடட் பை 30 இஸ் ஈக்குவல் டு 1.33. ஓகே, அடுத்தது ஃபைனான்ஷியல் லிவரேஜ், அது வந்து EBIT டிவைடட் பை EBT இல்லையா, 30 டிவைடட் பை 15 இங்கே இருக்க பாருங்கள். Financial leverage 30 divided by 15 is equal to 2 times. Third, combined leverage. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கான்ட்ரிபியூஷனையும் EBTயும் லிங்க் பண்ணுவோம். அதாவது 40 divided by 15. 40 divided by 15 is equal to 2.67. சரி, இந்த நம்பர்ஸ் என்ன கம்யூனிகேட் பண்ணது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. அதாவது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 1.33 அப்படின்னா இங்கே நியூமரேட்டர் என்ன, கான்ட்ரிபியூஷன். நியூமரேட்டர் வந்து கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம சேல்ஸ் லெவலுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதாவது கான்ட்ரிபியூஷனும் சேல்ஸும் ஒரே டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், 100ன்ற சேல் வந்து 200 ஆயிடுச்சு. அப்போ 40ன்ற கான்ட்ரிபியூஷன் என்ன ஆகுது, 80. எப்படி, 60% வேரியபிள் காஸ்ட் இல்லையா. ஸோ 100ல் 60%, 60. 200ல் 60%, 120. அப்போ 40 இருந்த கான்ட்ரிபியூஷன் 80 ஆயிடுச்சு. எப்போ 100ன்ற சேல் 200 ஆகிறப்ப. அப்போ சேல்ஸ் வந்து 100% இன்க்ரீஸ் ஆனப்போ கான்ட்ரிபியூஷனும் 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து சேல்ஸும் கான்ட்ரிபியூஷனும் ஒரே டைரக்ஷனில் போகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நியூமரேட்டர் வந்து கான்ட்ரிபியூஷன், டினாமினேட்டர் என்ன, டினாமினேட்டர் வந்து EBIT. ஓகே, இப்போ என்ன கம்யூனிகேட் பண்ணுதுன்னு பாருங்கள். சேல்ஸ் வந்து ஒரு 1 லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா EBIT வந்து 1.33 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதாவது இந்த 1.33 அப்படின்றது நீங்கள் பர்சன்டேஜில் சொல்லலாம், இல்லை டைம்ஸ்லையும் சொல்லலாம். சேல்ஸில் வந்து 100% இன்க்ரீஸ் இருந்தது அப்படின்னா, ஏன்னா நியூமரேட்டர் வந்து சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன், சேல்ஸ் 100% இன்க்ரீஸ் ஆகிறப்ப டினாமினேட்டரான EBIT வந்து 133% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கேஸில் நம்ம ஆல்ரெடி கான்ட்ரிபியூஷன் டிரைவ் பண்ணிட்டோம் 80. இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணணும். 100 இருந்தப்போ ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் 10, 200 இருக்கிறப்பையும் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் 10 தான். ஓகே, ரைட். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், EBIT 30 இருந்த EBIT வந்து என்ன ஆகுது 70. எப்படி 70, 80 - 10 is equal to 70. ஓகே, இப்போ நமக்கு ஆப்ரேட்டிங் லிவரேஜில் என்ன தெரிய வருது, சேல்ஸ் வந்து 100% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா EBIT எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், 133% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரைட். இந்த கேஸில் சேல்ஸ் 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கா, எஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 அப்படின்ற சேல் 200 ஆயிடுச்சு. ஸோ 100% இன்க்ரீஸ். அப்போ EBITயில் எவ்வளோ இன்க்ரீஸ் உங்களுக்கு வேணும், EBITயில் 133% இன்க்ரீஸ் ஆர் 1.33 டைம்ஸ் இன்க்ரீஸ் வேணும். ரைட், செக் பண்ணுங்கள். EBIT எக்ஸிஸ்டிங் EBIT எவ்வளோ, 30. நான் இங்கே காட்டுற பாருங்க, எக்ஸிஸ்டிங் EBIT 30. 30 தான் பேஸு.
அது கூட நீங்கள் இன்க்ரீஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இன்க்ரீஸ்டு EBIT வரும். ரைட், இன்க்ரீஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 1.33 டைம்ஸ் இல்லைன்னா 133% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 30 into 1.33 அப்படின்னு போட்டிங்கன்னா 40 வந்துடும். ஓகே, ஸோ 30 multiplied by 1.33 is 40. ஸோ 30 plus 40 தான் வந்து புதிய EBIT-ஆக இருக்கும். தட் இஸ் 70. இங்கே அவங்க செக் பண்ணி பாருங்கள். நியூ EBIT is 70. ஸோ என்னால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாமையே, ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாமையே EBIT என்னவா இருக்கும் அப்படின்றத என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியும். அது எப்போ பாசிபிள்? எப்போ என்கிட்ட வந்து ஆப்ரேட்டிங் லீவரேஜினுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஆஸ் அ CFO இப்போ போர்டில் வந்து என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, சேல்ஸ் டபுள் ஆச்சுன்னா நம்மளுடைய EBIT என்ன ஆகும், EBIT எவ்வளோ இருக்கும்? நமக்கு தெரியும் EBIT இப்போ வந்து 13ன்ற லெவலில் இருக்குது, ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வந்து 1.33 டைம்ஸ். ஓகே, அப்படின்னா சேல்ஸ் 100% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா EBIT வந்து 133%. சேல்ஸ் ஒன் டைம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா EBIT வந்து 1.33 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் லீவரேஜ் கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகே, செகண்ட் ஃபைனான்ஷியல் லீவரேஜ். ஃபைனான்ஷியல் லீவரேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்? EBIT டிவைடட் பை EBT, 30 டிவைடட் பை 15. இப்போ இந்த காலம் பார்க்காதீங்க, 30 டிவைடட் பை 15 அப்படின்னா என்ன? 2 டைம்ஸ் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய EBIT அதான் நியூமரேட்டர், அது 1 டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டினாமினேட்டரான EBT வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரிப்பீட், உங்களுடைய EBIT 1 டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டினாமினேட்டரான EBT வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், உங்களுடைய EBIT வந்து எத்தனை தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 13ன்ற EBIT வந்து 70 ஆச்சா? ஓகே, 70 ஆகுது அப்படின்னா 1.33 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது இது எத்தனை தடவை இன்க்ரீஸ் ஆகணும்? இது வந்து 1 டைம்க்கு வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். 1.33 டைம்ஸ் வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னது? EBIT. அப்போ EBT வந்து 1.33 into 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, பாருங்க, எக்ஸிஸ்டிங் EBIT வந்து எவ்வளோ? 30. நியூ EBIT வந்து எவ்வளோ? 70. அப்போ இதனுடைய இன்க்ரீஸ் பார்த்துட்டிங்கன்னா 40. அதாவது 1.33 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? நமக்கு கிடைச்ச ஃபைனான்ஷியல் லீவரேஜ் என்ன? 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் அப்படின்னா 2 into 1.33 இல்லையா? ஸோ 2.66 டைம்ஸ் வந்து உங்களுடைய EBT வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ 2.66 டைம்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸிஸ்டிங் EBT வந்து 15, நியூ EBT வந்து 55. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். 55 மைனஸ் 15 கிட்டத்தட்ட 40 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? நான் ஜஸ்ட் என்னுடைய கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ 2.66 டைம்ஸ் வந்து EBT இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன். அண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் EBT எப்படி இருக்கு? 15. நியூ EBT 55ன்றது ஆல்ரெடி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 40. இதே இது நம்ம அங்கேயும் கிராஸ் செக் பண்ணுறோம் பாருங்கள். அதாவது எக்ஸிஸ்டிங் EBTலேருந்து போவோம். எக்ஸிஸ்டிங் EBT 15. இப்போ நமக்கு கிடைச்ச அண்டர்ஸ்டாண்டிங் படி இன்க்ரீஸ் எவ்வளோவா இருக்கணும்? இன்க்ரீஸ் வந்து 2.67 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஸோ 15 into 15 multiplied by 2.67 போனீங்க அப்படின்னா 40 வரும். 55. இதை வந்து நான் ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு அங்கே ஆல்ரெடி ப்ரூவ் ஆனதை காமிச்சேன். ஓகே, அதாவது எக்ஸிஸ்டிங் EBT வந்து 15 அண்ட் இந்த கால்குலேஷனில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ஃபைனான்ஷியல் லீவரேஜ் 2 டைம்ஸ் அப்படின்னா EBT வந்து 2 into 1.33 டைம்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆப்ரேட்டிங் லீவரேஜ் படி பார்க்குறப்ப ஆல்ரெடி கான்ட்ரிபியூஷன்லேருந்து EBIT நீங்கள் லிங்க் பண்ணுறப்ப EBIT வந்து 1.33 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ 1.33 into 2 EBT வந்து 2.66 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அண்ட் நீங்கள் இப்போ அந்த கால்குலேஷன் அப்ளை பண்ணுறப்ப 15ல் 2.67 அப்படின்றப்ப 40 அண்ட் 55. இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் போய் மறுபடியும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள்,
70ன்ற EBITலேருந்து நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆஃப் 15 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது 55. இதை தான் வந்து நம்ம அந்த கேல்குலேஷன்லேயும் டிரைவ் பண்ணோம். ஓகே ரைட். ஸோ இது வந்து என்ன ஃபைனான்ஷியல் லீவரேஜ். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேல்குலேஷன் வேண்டாம், எனக்கு வந்து சேல்ஸ் மூமெண்ட் தெரிகிறப்பயே வந்து எனக்கு அல்டிமேட்டாக EBT என்னன்னு தெரியணும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா இன்னும் சிம்பிள், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கம்பைன் லீவரேஜ் போகலாம். கம்பைன் லீவரேஜ் என்ன, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT, அதாவது 40 டிவைடட் பை 15 இஸ் ஈக்குவல் டு 2.67. அதனுடைய அர்த்தம் என்ன, சேல்ஸ் ஒன் டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கான்ட்ரிபியூஷன் வந்து 2.67 டைம்ஸ், சாரி கான்ட்ரிபியூஷன் இல்லை EBT வந்து 2.67 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே சேல்ஸ் ஒன் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, எஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் EBT நமக்கு தெரியும் 15, அந்த 15 வந்து எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், 2.67 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பார்ப்போமா, பாருங்க, எக்ஸிஸ்டிங் EBT 15, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற கம்பைன் லீவரேஜ் வச்சு இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்கணும், ஆட் இன்க்ரீஸ் 2.67 டைம்ஸ். 2.67 டைம்ஸ் அப்படின்னா 15 இன்ட்டு 2.67, அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வரும். ஸோ 15 + 40 55, இதுதான் வந்து நியூ EBTயாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம டேபிளில் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், நியூ EBT அப்படின்றது 55. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபைனான்ஷியல் லீவரேஜ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். நான் ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணுறேன். இப்போ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேல்ஸ் மூமெண்ட்டை பார்த்துட்டு அதை வச்சுட்டு உங்களுக்கு EBIT வந்து எந்த அளவுக்கு மாறும்ட்டு உங்களால் எஸ்டிமேட் பண்ண முடியும். சேல்ஸ் ஒன் டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப EBIT 1.33 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். EBIT ஒன் டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப EBT 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை எனக்கு இந்த கேல்குலேஷன் வேண்டாம், எனக்கு டைரெக்டாக சேல்ஸையும் EBTயும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க. சேல்ஸ் வந்து ஒன் டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப EBT ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் வந்து 2.67 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்.